கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் எல்லாருக்கும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நல்வாழ்த்துக்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜெபிப்போம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதுகிறதான ஒரு உற்சாகமூற்றும், ஒரு விழித்திருக்க செய்யும் ஒரு உன்னதமான கர்த்தருடைய வார்த்தை இது. அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயர் ஜனங்களுக்கு, அந்த சபைக்கு சொல்லுகிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஏங்க இந்த தெசலோனிக்கேயர் சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு விழிப்பு உணர்ச்சியை ஊட்டும், ஒரு உற்சாகப்படுத்தும், அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தட்டி எழுப்பும் ரீதியில இந்த வார்த்தையை பேசுகிறார். ஏன் பேசுகிறார் என்று சொன்னால், அதே 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போமானால் இந்த இடத்துல சொல்லுகிறார் பாருங்க, இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய வருகை குறித்து இந்த இடத்துல அவர்களுக்கு எச்சரிப்பை கொடுக்கிறார். ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம ஜெபிக்கிறோம் அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த வேத வசனத்தை வாசிக்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய திருப்பாதத்துல உபவாசிக்கிறோம் என்று சொன்னால், இதெல்லாம் எதுக்காகங்க? நம்மை நாமே ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்காகத்தான். என்னென்னதுக்காகவோ ஜெபிச்சுட்டு கடைசியில நம்ம விழித்திராமல் போய்விடக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்தை செய்கிற நாட்களில மிக மிக விழிப்பு உள்ளவராய் அவர் மகத்துவமுள்ள ஊழியத்தை செய்தார். இரவெல்லாம் ஜெபித்தார், பகலெல்லாம் ஊழியம் செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஜெப வாழ்க்கை என்பது மிக சிறந்தது. ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம அளவிடணும் அப்படின்னா, நம்முடைய ஜெப வாழ்க்கையை அளவிட்டா போதும். எவ்வளவு நேரம் கர்த்தருடைய திருப்பாதத்தில் நாம் நேரத்தை செலவிடுகிறோம் என்பது குறித்து நாம் நினைத்தால் போதும், எந்த அளவுக்கு கர்த்தருக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பது நமக்கே நன்றாக புரிந்துவிடும். அநேக நேரங்கள்ல நமக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. என்ன பழக்கம் என்றால், ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க, அம்மா எனக்காக ஜெபம் பண்ணுங்க, சகோதரா எனக்காக ஜெபம் பண்ணுங்க, சகோதரியே எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நம்ம ஜெபம் பண்றத மறந்துடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். அவரை சிலுவையில் அறைகிறதற்கு முன் இரவு கெத்செமனே தோட்டத்திலே இரவு முழுவதும் கர்த்தருடைய திருப்பாதத்துல ஜெபிச்சார். சிஷ்யர்களுக்கு சொன்னார், நீங்கள் சோதனைக்குட்படாமல் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த தெசலோனிக்கேயர் சபைக்கு அதைத்தான் சொல்லுகிறார். ஏங்க ஜெபிக்கணும்? இடைவிடாமல் சோதனைக்குட்படாமல் விழித்திருக்கும்படியாக. இந்த உலகமானது ரொம்ப கொடுமையான உலகம், கொடூரமான உலகம், பாவம் நிறைந்த உலகம். ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்காக உண்மையை உத்தமமாக வாழ்கிறதற்கு பலவிதமான போராட்டங்கள் உடைய உலகம் இது. ஆகவே மிக மிக ஜாக்கிரதை உள்ளவர்களா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இருக்கணும்னா, ஆண்டவருக்காக உண்மைய உத்தமமான வாழ்க்கை நம்ம வாழணும்னா, இடைவிடாமல் ஜெபித்து கர்த்தருடைய சமூகத்தில் விழிப்புள்ளவர்களா இருக்க வேண்டியது மிக மிக ஜாக்கிரதை. காரணம், ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீங்க? எவ்வளவு நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் நேரத்தை செலவிடுறீங்க? ஆண்டவருடைய திருப்பாதத்துல நம்ம ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆங்கிலத்துல ஒரு பழமொழி இருக்கிறது, prayer brings power, power brings victory. ஜெபம் வல்லமையை கொண்டு வரும், வல்லமை ஜெயத்தை கொண்டு வரும் என்று. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய திருப்பாதத்தில் ஜெபிப்போம், இடைவிடாமல் ஜெபிப்போம், அவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுவோம். காரணம், அவர் ராஜாதி ராஜாவாக, அவர் தேவாதி தேவனாக சீக்கிரம் வரப்போகிறார். விழிப்புள்ளவர்களா நாம் இருப்போம்.
ஆண்டவருக்காக காத்திருப்போம். இந்த வசனத்தின்படி கர்த்தர் இன்னமோ உங்களை ஜெப வாழ்க்கையில பலப்படுத்தி அநேக ஜனங்களுக்கு உங்களை பயன்படுத்துவாராக. நம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பு மனதிற்கும் உள்ள ஆண்டவரே, இந்த கால வேளையில் இந்த ஜெபத்தில் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களை ஆசீர்வதிங்க. இவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க, ஆயுசு நாட்களை கொடுங்க. இவர்கள் ஜெபிக்க முடியாதபடி என்னென்ன சூழ்நிலைகள் இவர்களுக்கு விரோதமாய் வருகிறதோ எல்லாவற்றையும் முறியடித்து போடுங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தின்படி இடைவிடாமல் ஜெபிக்க உடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்தும், ஆசீர்வதியும். கர்த்தருடைய மகத்துவமுள்ள பிரசன்னம் வெளிப்படட்டும். இவர்கள் வாழ்க்கையில கர்த்தாவே என்னென்ன காரியங்களில் ஜெயத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ இப்பொழுதே நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் வல்லமையை கொண்டு வரும், வல்லமை ஜெயத்தை கொண்டு வரும் என்று ஆங்கிலத்திலே நாங்கள் பார்க்கிற பழமொழியின்படிய தகப்பனே, இவர்களுடைய வாழ்க்கையிலே வல்லமையுள்ளவர்களாய் இவர்களை ஆசீர்வதியும், நிரப்பும். அது மாத்திரமல்ல, ஜெயமுள்ளவர்களாய், ஜெய வீரர்களாய், ஜெயசாலிகளாய் இவர்களை பலப்படுத்தி நடத்தும். இவர்கள் தோல்விகளை ஜெயமாக மாற்றும். கர்த்தருடைய திருப்பிரசனம் இவர்களை நிரப்பட்டும் என்று ஜெபிக்கிறோம். இவர்கள் கண்ணீரை துடையும், கதறலை மாற்றும், வேதனைகளை மாற்றும். இவர்கள் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ இவர்களுக்கு ஒரு பதிலை தாரும், நல்ல ஒரு பதிலை தாரும், அற்புதத்தை செய்யும். மகிமை கனம் துதி உமக்கே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.